கிழவனும் கடலும் அப்படிங்கிறதுலேருந்து நம்ம இப்போ வந்து பார்க்க ஆரம்பிக்கணும். 6th ஃபஸ்ட் டேர்மில் இயல் 2ல் உள்ள கதை. மனிதன் இயற்கையோடு போராடி கொண்டே இருக்கிறான். சில நேரங்களில் வெற்றி பெறுகிறான், சில நேரங்களில் தோல்வி அடைகிறான். ஆனால் முயற்சிகள் இன்றும் ஓய்வதே இல்லை. மனிதன் இயற்கையோடு நடத்துகிற போராட்டமே அவன் வாழ்வை அமைக்கிறது. போராடுவதில் மகிழ்ச்சியும் வெற்றியும் இருக்கிறது. மீன்பிடிக்க போராடும் மீனவர் ஒருவரின் வாழ்வை பார்ப்போமா? நம்ம இப்போ எப்படி எக்ஸாம்காண்டி போராடிட்டு இருக்கோமோ அந்த மாதிரி தான் மனிதன் வந்து இயற்கையோடு போராடிட்டே இருக்கான். சில நேரங்களில் வெற்றி பெறுகிறான், சில நேரத்தில் தோல்வி அடைகிறான். அது தொழிலாக இருக்கலாம், இப்படி எக்ஸாமுக்காக இருக்கலாம், வேலை வாய்ப்புக்காக இருக்கலாம், அப்படி நம்ம எதில் எடுத்தாலுமே, படிப்புக்காக இருக்கலாம், லைஃப் அப்படின்னு நம்ம எடுத்தாலே ஃபுல்லாக நமக்கு வந்து என்னது தான், ஒரு போராட்டம் தான். முயற்சி மட்டும் ஓயவே கூடாது. இயற்கையோடு நடத்துகிற போராட்டத்தில் அவனோட வாழ்வு வந்து வெற்றியாக அமையணும். ஸோ அதில் வந்து மகிழ்ச்சியும் இருக்குது, வெற்றியும் இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்போ ஒரு மீனவனோட மீன் பிடிக்கிற போராட்டம் தான் இந்த கதையே. கிழவனும் கடலும். ஆங்கில புதினம், சரியா? த ஓல்ட் மேன் அண்ட் த சி அப்படிங்கிற ஆங்கில புதினம் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு படக்கதையாக இங்கு சுருக்கி கொடுக்கப்பட்டுள்ளது. 1954 நோபல் பரிசு பெற்றது. 1954 நோபல் பரிசு பெற்றது. இந்நூலின் ஆசிரியர் எர்னஸ்ட் ஹெமிங்வே அப்படிங்கிறவங்க. அதாவது இந்த கதையை மட்டும் சுருக்கமானா, இப்போ வந்து இந்த கதையோட நாயகன் வந்து சாண்டியாகோ, இந்த தாத்தா தான் இந்த சாண்டியாகோ. இவர் வந்து வயது முதிர்ந்த மீனவர். முன்பெல்லாம் கடலுக்கு சென்றால் மீன் இல்லாமல் திரும்பவே மாட்டார், அந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுவார். 84 நாட்களாக அவருக்கு வந்து மீனே கிடைக்கல. அவர் கூட இந்த மனோலின் அப்படிங்கிற சிறுவன் வந்து இருக்கான். எத்தனை நாளாக? 84 நாட்களாக மீனே கிடைக்கல. ஸோ அவனுக்கு வந்து மீன் பிடிக்க கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் 40 நாட்கள் வந்து அவர் கூடயே போகிறான். ஆனால் அவனுக்கு எதுவுமே கிடைக்கல. ஸோ பேச்சு துணையாக இருந்துட்டு அப்படியே வந்துடுறான். மீன் கிடைக்காதனால அவனை வந்து வேறு படகுக்கு அனுப்பிட்டாங்க. அதனால் அவர் வந்து தனியாக போயிட்டுருக்காரு. இன்றைக்கி 85வது நாள் ஆயிடுச்சு. அப்போது மீன் கிடைக்கல, சாண்டியாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே அவர் இருக்க முச்சில் என்ன ஆயிடுதுன்னா, தூண்டில் வந்து மீன் கிடைக்குது. இந்த வா மீனே, உனக்காண்டி தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, பெரிய மீனாக இருக்கே அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு அதை இழுத்துட்டு அது ரொம்ப வெயிட்டாக இருக்குது. அப்போ வந்து என்னோடய பசி எது இருந்தாலும் பரவாயில்ல, நான் உன்னை கண்டிப்பாக இழுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை இழுத்து போட்டில் வச்சு கட்டிட்டு அவர் கிளம்பிடுறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த மீனை சாப்பிட்றக்காண்டி நிறைய சுறா மீன்கள் வந்து வருது. அந்த சுறா மீன்களையும் கையில் ஈட்டியை வச்சு குத்தி போராடி அதையும் இது பண்ணிவிட்டு கஷ்டப்பட்டு அவர் வந்து கிளம்பி போய் கரைக்கு வந்த பிறகு தான் தெரியுது அந்த சுறா மீன்கள் எல்லாமே இவர் கையில் கிடச்ச அந்த பெரிய மீனை வந்து சாப்பிட்ருச்சு. அது போக அந்த மீனோட எலும்பும் தலையும் அந்த அவ்வளோதான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வந்து பார்த்துக்கிறாரு. இப்போ மனோலின் வரா, இவ்வளோ பெரிய மீன், நீ ஒரு பெரிய வீரன் தான் தாத்தா, ஒத்தையிலே இதை இப்போ நீங்கள் பிடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி, இன்னும் நான் அவங்க கூட நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது, இனிமேல் நான் அவங்க கூட தான் மீன் பிடிக்க வருவேன் அப்படின்னு சொல்லி இந்த சாண்டியாகோ கிட்ட இந்த மனோலின் அப்படிங்கிற சிறுவன் வந்து சொல்லி முடிக்கிற மாதிரி இந்த கதை முடிஞ்சிருது. ஸோ இது நோபல் பரிசு 1954. இதோட ஆசிரியர் எர்னஸ்ட் ஹெமிங்வே. சாண்டியாகோ, மனோலின், இவங்களோட விடாமுயற்சியை பற்றி தான் இந்த கதை. ஓகே. அப்புறம் இதில் உள்ள இலக்கணமில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, முதல் எழுத்தும் சார்பெழுத்தும். எழுத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எழுத்து வந்து 2 டைப்பில் இருக்குது. முதல் எழுத்து, சார்பெழுத்து. முதல் எழுத்தில் என்னெல்லாம் வரும்? உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18 ஆகிய 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள்னு சொல்கிறோம். பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற்காரணமாகவே அவை இருக்கின்றன. எனவே இவற்றை முதல் எழுத்துக்கள் என்பர். அதாவது இப்போ உயிர்மெய் எழுத்துக்கள் தோன்றதுக்கு வந்து பேஸாக இருக்கிறது என்னதுன்னா உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும். இது பேஸாக இருக்கிறனால இதை முதல் எழுத்துக்கள்னு சொல்கிறோம். இந்த முதல் எழுத்துக்களை சார்ந்து பிற எழுத்துக்கள் தோன்றனால அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? சார்பு எழுத்துக்கள்னு சொல்கிறோம். அவ்வளோதான். ஸோ முதலெழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டால் 30. என்னதெல்லாம்? உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, மொத்தம் 30. சார்பெழுத்துக்கள், முதலெழுத்துக்களை சார்ந்து வரக்கூடிய 10 எழுத்துக்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? 10 வகையான எழுத்துக்களை தான் சார்பெழுத்துக்கள்னு சொல்கிறோம். என்னதுலான்னா உயிர்மெய் எழுத்துக்கள் ஃபுல்லாக, அது போக ஆயுத எழுத்து, உயிரெலபடை, ஒற்றலபடை, குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 10 டைப் இருக்குது சார்பு எழுத்துக்கள். அதாவது இது எல்லாமே தனித்து இயங்க முடியாது, ஒன்று சார்ந்து தான் இயங்கும். உயிர்மெய் எழுத்துக்கள் ஆயுதம், உயிரலபடை, ஒற்றலபடை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம், இந்த 10 டைப்பையும் சொல்லலாம். இப்போ உயிர்மெய்னா என்னது? மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்றனால உயிர்மெய் எழுத்துக்கள் வந்து நமக்கு கிடைக்குது. உயிர்மெய் எழுத்தோட ஒலி வடிவம் வந்து அப்படியே மெய்யும் உயிரும் சேர்ந்ததாகவே இருக்கும். அதாவது இக்கு ப்ளஸ் அ க, இக்கு
அ சேர்ந்து க அப்படின்னு இருக்கா. வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒத்திருக்கும். ஒலிக்கும் கால அளவு உயிரெழுத்தை ஒத்திருக்கும். அதாவது அதோட எழுத்து வடிவம் வந்து மெய்யெழுத்தை ஒத்திருக்கும், அதோட கால அளவு வந்து உயிரெழுத்தை ஒத்திருக்கும். ஸோ க அப்படிங்கிறது ஆவோ ஒத்திருக்கு, அதனால ஒரு மாத்திரை அளவாக தான் இருக்கும். அதான் கால அளவு. முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இதை வந்து சார்பெழுத்துன்னு சொல்லிடுறோம். ஆயுதம். ஆயுதம்னா என்னது? 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது தான் ஆயுதெழுத்து. இதை வந்து முப்புள்ளி, முப்பாட்புள்ளி, தனிநிலை, அக்கேனம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நுட்பமான ஒலிப்பு முறை உடையதாக இருக்குது. தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வருது. இது வந்து தனித்து இயங்காது. முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் இது வந்து ஆயுத எழுத்து சார்பெழுத்துன்னு சொல்கிறோம். அதாவது 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது தான் ஆயுதம். அதை முப்புள்ளி, முப்பாட்புள்ளி, தனிநிலை, அக்கேனம்னு சொல்கிறோம். இதுக்கு ஒரு நுட்பமான ஒலிப்பு முறை இருக்குது, அக்கு அப்படின்னு. தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று தான் இது இடையில மட்டும்தான் வரும். அதாவது எக்கு, ஏங்கிறது என்னது? ஒரு குறில் எழுத்து, அதாவது உயிர்குறில், சரியா? குரில். அதே மாதிரி வல்லின உயிர்மை எழுத்து வந்து கூங்கிறது வல்லின உயிர்மை எழுத்து. இதுக்கு இடையில எக்கு, அஃது இந்த மாதிரி அப்படி மட்டும்தான் வரும். ஒரு குறில் எழுத்து, அதுக்கப்புறம் வல்லின உயிர்மை எழுத்துக்கு நடுவில் மட்டும்தான் வரும். அதுக்கப்புறம் இது வந்து தனித்து இயங்கவே இயங்காது. முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்து வந்து சார்பெழுத்துன்னு சொல்கிறோம். ஸோ இதில் சார்பெழுத்து 10 வகைகளில் 2 வகையை மட்டும் பார்த்துருக்கோம். என்னதெல்லாம்? ஃபஸ்ட்டு வந்து உயிர்மெய், அடுத்த ஆயுதம். இந்த 2 டைப்பை மட்டும் பார்த்துருக்கோம். இயல்பாகவே தோன்றி மறையும் பொருட்கள், அவற்றின் இயக்கம், அவை இயங்கும் இடம், இயங்கும் காலம் அனைத்தும் ஒன்றிணைந்ததை இயற்கை என்கிறோம். பனி படர்ந்த நீலமலைகள், பாடி திரியும் பறவைகள், தன்னிச்சையாக சுற்றி திரியும் விலங்குகள், சலசலக்கும் ஓடைகள், ஆர்ப்பரித்து வீழும் அருவிகள், நீந்தும் மீன்கள், அலை வீசும் அழகிய கடல், கண் சிமிட்டும் விண்மீன்கள், தங்க ஓடமாய் தவழ்ந்து வரும் வெண்ணிலா, இவையெல்லாம் இயற்கை நமக்கு தந்த கொடைகள். இயற்கையின் அழகை கண்டு இன்புற்றால் மட்டும் போதாது, அந்த அழகை நாம் பாதுகாக்க வேண்டும். நாம் நமது தேவைகளுக்காக மலைகள், காடுகள், விலங்குகள், பறவைகள் ஆகியவற்றை அழித்து வருகிறோம். மேலும் நிலம், நீர், காற்று ஆகியவற்றை மாசுபடுத்தி வருகிறோம். அதனால் இயற்கை சமநிலை மாறி புவி வெப்பமயமாகிறது. புவி வெப்பமடையாமல் காப்பது நமது கடமை. இயற்கையை பாதுகாத்தால் மட்டுமே நாம் நம்மையும் பாதுகாத்து கொள்ள முடியும். பல நாட்களாக மழை பெய்யாததால் பயிர்கள் வாடின. இதை வந்து 2 தொடராக எழுத சொல்லியிருக்காங்க. பல நாட்களாக மழை பெய்யவில்லை, பயிர்கள் வாடின. இப்படி தனித்தனியாக இருந்தால் அதை வந்து கலவை தொடராக மாற்றுங்கன்னு கொடுத்தோன்னா பல நாட்களாக மழை பெய்யாததால் பயிர்கள் வாடினன்னு நம்ம எழுதணும். கபிலன் வேலை செய்யாததால் களைப்பாக இருக்கிறான். கபிலன் வேலை செய்யவில்லை, களைப்பாக இருக்கிறான். கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக இருக்கிறான். அதாவது கபிலன் வேலை செய்தான், களைப்பாக இருக்கிறான், அவ்வளோதான். இலக்கியா இனிமையாக பாடியதால் பரிசு பெற்றாள். இலக்கியா இனிமையாக பாடினால் பரிசு பெற்றாள். 2 தான், தனித்தனியாக பிரித்து 2 தொடர்களாக எழுதியிருக்கோம். பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. பறந்து விரிந்து இருப்பதால் கடலுக்கு பறவை என்று பெயர். 2வது ஆப்ஷன். இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக உரை ஆற்றினான். ஃபஸ்ட்டு உரை. செகண்ட் உரைக்கு என்னது மீனிங்னா தபால் தலையில் வாங்குகிற அந்த உரை, அந்த மாதிரி உரை, தலையணை உரை, அந்த இதெல்லாம் செகண்ட் இது. ஃபஸ்ட்டு உரை வந்து உரையாற்றுதல், உரைநடை அப்படி சொல்கிறோம்ல, அதெல்லாம் ஃபஸ்ட்டு இது. அதே மாதிரி பறவையில் ஃபஸ்ட்டு பறவை வந்து என்னதுன்னா பறக்கிற பறவையை குறிக்குது. 2வது பறவை வந்து கடலை குறிக்குது. முத்து தம் டேஸ் காரணமாக ஊருக்கு சென்றார். பனி காரணமாக. 2வது பனி தான் கரெக்டானது. ஃபஸ்ட்டு பனி வந்து பனிமலையை குறிக்குது, இமயமலையில் இருக்குல்ல அந்த பனியை குறிக்குது. செகண்ட் பனி வந்து வேலையை குறிக்குது. கலைமகள் தன் வீட்டு தோட்டத்தை பார்க்க வருமாறு தோழியை அழைத்தாள். 2வது அழைத்தாள். அலை வந்து அலைக்கடல், கடலோட அலையை குறிக்குது. புல் என்பதன் வேறு பெயர் பறவை. ஃபஸ்ட்டு பறவையில் இருக்குல்ல அது. பறவைகள் இடம்பெயர்தலுக்கு பேர் வலசை போதல். சரணாலயம் என்பதன் வேறு பெயர் புகலிடம். சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். பறவை இல்லாத
உலகில் மனிதன் வாழ முடியாது. சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார். மனிதன் இந்தியாவின் பறவை மனிதன் சலீம் அலி. டாக்டர் சலீம் அலி. இரட்டை காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை. இதுல மேல இருக்கிறது வந்து மணி. முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை 30. திங்கள் என்பதன் பொருள் சந்திரன். சக்தி முத்த புலவரால் பாடப்பட்ட பறவை செங்கால் நாரை. பாரதியார் டாஸ் வேண்டும் என்று பாடுகிறார். காணி நிலம் வேண்டும். ஆயுத எழுத்தின் வேறு பெயர் தனிநிலை. ஒற்று தனிநிலை. தனிநிலை மேல இருக்கு. கான்டினென்ட் கண்டம். மைக்ரேஷன் வலசை. கிளைமேட் தட்பவெப்பம். சாங்சுவரி புகலிடம். வெதர் வானிலை. கிராவிடேஷனல் ஃபீல்டு புவியீர்ப்பு புலம். ஸோ கான்டினென்ட் கண்டம், மைக்ரேஷன் வலசை, கிளைமேட் தட்பவெப்பநிலை, சாங்சுவரி புகலிடம், வெதர் வானிலை, கிராவிடேஷனல் ஃபீல்டு புவியீர்ப்பு புலம். திருக்குறள். மக்கள் பயனுள்ள முறையில் வாழ வழிகாட்டிகளாக அமைபவை அறநூல்கள். அறநூல்களில் உலக பொதுமறை என்று போற்றப்படும் சிறப்பு பெற்றது நம் திருக்குறள். திருக்குறளில் இல்லாத செய்திகளே இல்லை. 7 சொற்களில் மனிதர்களுக்கு அறத்தை கற்றுத்தரும் திருக்குறளை பயில்வோம், வாழ்வில் பின்பற்றுவோம். அதாவது உலக பொதுமறை அப்படிங்கிற அடைமொழி பெற்றது எனது திருக்குறள். மக்கள் பயனுள்ள முறையில் வாழ வழிகாட்டிகளாக அமைபவை அறநூல்கள். அந்த அறநூல்களில் ஒன்று தான் இந்த உலக பொதுமறை அப்படின்னு போற்றப்படக்கூடிய திருக்குறள். திருக்குறளில் இல்லாத செய்திகளே இல்லை. 7 சொல்லுல மனிதர்களுக்கு அறத்தை கற்றுத்தரக்கூடியது திருக்குறளாக இருக்குது. ஸோ அதை பின்பற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடவுள் வாழ்த்து. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகரமே எழுத்துக்களுக்கு தொடக்கம், அதுபோல ஆதி பகவனே உலகுக்கு தொடக்கம். வான் சிறப்பு. விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி. மழை உரிய காலத்தில் பெய்யாது போனால் உலகத்து உயிர்களை எல்லாம் பசி துன்புறுத்தும். கெடுப்பதும் கெட்டாருக்கு சார்வாய் மற்ற ஆங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. உரிய காலத்தில் பெய்யாது கெடுப்பதும் மழைதான், உரிய காலத்தில் பெய்து காப்பதும் மழைதான். நீத்தார் பெருமை. செயற்கரிய செய்வர் பெரியார் சிறியர், செயற்கரிய செய்களாதார். முடியாத செயலையும் முடித்து காட்டுபவர் பெரியோர், முடியாது என்பவர் சிறியோர். செயற்கரிய செய்வார் பெரியார் சிறியர், செயற்கரிய செய்களாதார். முடியாத செயலையும் முடித்து காட்டுபவர் பெரியோர், முடியாது என்பவர் சிறியோர். இது நீத்தார் பெருமை. மக்கட்பேறு. தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது. தம்மைவிட தம் பிள்ளைகள் அறிவுடையோர் என்றார், மக்களுக்கு அதுதான் மகிழ்ச்சி. தம்மைவிட தம் பிள்ளைகள் அறிவுடையோர் என்றால் மக்களுக்கு அதுதான் மகிழ்ச்சி. தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது. தம்மைவிட தம் பிள்ளைகள் அறிவுடையோர் என்றால் மக்களுக்கு அதுதான் மகிழ்ச்சி. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். தன் பிள்ளையின் புகழை கேட்ட தாய் பெற்றெடுத்த போது அடைந்த மகிழ்ச்சியை விட பெருமகிழ்ச்சி அடைவாள். அன்புடைமை. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்கே என்பார்கள். அன்பு உடையவர்கள் தம் உடம்பும் பிறருக்கே என்பார்கள். அன்பின் வலியது உயிர்நிலை அஃதில்லாருக்கு என்பு தோல் போர்த்த உடம்பு. அன்பு இருப்பதுதான் உயிருள்ள உடல், அன்பு இல்லாதது வெறும் எலும்பும் தோளும் தான். இனியவை குரல்.
பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்று பிற. பணிவும் இன்சொல்லுமே ஒருவருக்கு மிகச்சிறந்த அணிகலன்கள் ஆகும். மற்றவை அணிகலன்கள் ஆகா. இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்கவர்ந்தற்று. இனிய சொல் இருக்கும் பொழுது இன்னா சொல் பேசுவது கனியிருக்கும் போது காயை உண்பதை போன்றது. நூல்வழி. திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியுள்ளார். வான்புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், பொய்யில் புலவர் முதலிய பல சிறப்பு பெயர்கள் இவருக்கு உண்டு. திருக்குறள் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்னும் 3 பிரிவுகளை கொண்டது. 14 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று. திருக்குறள் 133 அதிகாரங்களில் 1330 குறட்பாக்களை கொண்டுள்ளது. திருக்குறளில் இல்லாததும் இல்லை, சொல்லாததும் இல்லை என்னும் வகையில் சிறந்து விளங்குகிறது. திருக்குறளுக்கு உலக பொதுமுறை, வாயுரை வாழ்த்து முதலிய பல சிறப்பு பெயர்கள் வழங்குகின்றன. 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. திருக்குறள் இப்போ இருக்கிற டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த அளவில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ஸோ அதை எவ்வளோக்குள்ளே ரிவிஷன் பண்ண முடியுமோ அவ்வளோக்குள்ளே நம்ம திருப்பி திருப்பி படிச்சுக்கிட்டே இருந்தால் அது நமக்கு மைண்டை விட்டு போகாது. அந்த கொஸ்டினுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற டைம் குறையும். ஸோ மக்கள் பயனுள்ள முறையில் வாழ வழிகாட்டிகளாக அமைப்பது அறநூல்கள். அத்தகைய அறநூல்களில் ஒன்று தான் இந்த உலக பொதுமறைன்னு போற்றப்படக்கூடிய திருக்குறள். இந்த திருக்குறளில் இல்லாத செய்திகளே இல்லை. 7 சொல்ல, அதாவது 7 சீரில் மனிதருக்கு அறத்தை கற்றுத்தரக்கூடிய திருக்குறளை நம்ம பயிலணும், வாழ்க்கையில் பின்பற்றணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு கடவுள் வாழ்த்து. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகரமே எழுத்துக்களுக்கு தொடக்கம். அதுபோல ஆதி பகவனே உலகத்துக்கு தொடக்கம், வான் சிறப்பு. விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி. மழை உரிய காலத்தில் பெய்யாது போனால் உலகத்து உயிர்களை எல்லாம் பசி துன்புறுத்தும். விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி. மழை குறிப்பிட்ட உரிய காலத்தில் பெய்யல அப்படின்னா உலகத்து உயிர்களை எல்லாம் பசி துன்புறுத்துமா. கெடுப்பதும் கெட்டாருக்கு சார்வாய் மற்ற ஆங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. உரிய காலத்தில் பெய்யாமல் கெடுக்கிறதும் மழைதான், உரிய காலத்தில் பெய்து காப்பதும் மழைதான். நீத்தார் பெருமை. செயற்கரிய செய்வர் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார். முடியாத செயலையும் முடித்து காட்டுபவர் பெரியவர், முடியாது அப்படின்னு சொல்றவங்க ரொம்ப சிறியவர். நீத்தார் பெருமை. மக்கட்பேறு. தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது. தம்மை விட தம் பிள்ளைகள் அறிவுடையோர் என்றால் மக்களுக்கு அதுதான் மகிழ்ச்சி. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய். தன் பிள்ளையின் புகழை கேட்ட தாய் பெற்றெடுத்த போது அடைந்த மகிழ்ச்சியை விட பெருமகிழ்ச்சி அடைவாள். தன் பிள்ளையின் புகழை கேட்ட தாய் பெற்றெடுத்த போது அடைந்த மகிழ்ச்சியை விட பெருமகிழ்ச்சி அடைவாள். அன்புடைமை. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்கே என்பார்கள், அன்பு உடையவர் தம் உடம்பும் பிறருக்கே என்பார்கள். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்கே என்பார்கள், அன்பு உடையவர்கள் தம் உடம்பும் பிறருக்கே என்பார்கள். அன்பின் வலியது உயிர்நிலை அஃதில்லாருக்கு என்பு தோல் போர்த்த உடம்பு. அன்பு இருப்பதுதான் உயிருள்ள உடல், அன்பு இல்லாதது வெறும் எலும்பும் தோலும் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அன்புடைமை. இனியவை குறள். பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற. பணிவும் இன்சொல்லுமே ஒருவருக்கு மிகச்சிறந்த அணிகலன்கள் ஆகும். மற்றவை அணிகலன்கள் ஆகா. இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. இனிய சொல் இருக்கும் பொழுது இன்னா சொல் பேசுவது கனி இருக்கும்போது காயை உண்பதை போன்றது. திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ளவர். எக்காலத்துக்கும் பொருந்தக்கூடிய வாழ்க்கை நெறிகளை அப்பவே வகுத்து கூறியிருக்காரு. வான்புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், பொய்யில் புலவர் முதலிய பல சிறப்பு பெயர்களை இவருக்கு சூட்டுறோம். திருக்குறள் அறம், பொருள், இன்பம்னு 3 பிரிவாக இருக்குது. 14 கீழ்க்கணக்கு நூல்களில் இது ஒன்றா இருக்குது. 133 அதிகாரங்கள், அதிகாரத்துக்கு 10 குறட்பாக்கள் வீதம் 1330 குறட்பாக்களை கொண்டதாக இருக்குது. திருக்குறளில் இல்லாததே இல்லை, சொல்லாததே இல்லை அப்படின்னு நம்ம பாராட்டக்கூடிய அளவில் திருக்குறள் ரொம்ப சிறந்து விளங்குது. திருக்குறளுக்கு உலக பொதுமறை, வாயுரை வாழ்த்து முதலிய பல சிறப்பு பெயர்கள் வழங்கப்பட்டு வருது. 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் திருக்குறள் இன்னைக்கு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அறிவுடைய மக்கள்.
சரியா? அப்போது நம்ம ஒரு அறிவுடைய மக்களை பெற்றெடுத்தோம்னா நமக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஒருவருக்கு சிறந்த அணி இன்சொல். இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்கவர்ந்தற்று. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. செயற்கரிய செய்வர் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார். 2016ஆம் ஆண்டு ரியோ நகரில் மாற்றுத்திறனாளிகள் ஒலிம்பிக் போட்டி நடைபெற்றது. எப்போ? 2016. அதில் தமிழ்நாட்டை சேர்ந்த மாரியப்பன் கலந்து கொண்டார். உயரம் தாண்டுதல் போட்டியில் அவர் தங்க பதக்கம் பெற்றார். செய்தியாளர்கள் அவருடைய தாயாரிடம் நேர்காணல் செய்தனர். என் மகனின் வெற்றி எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. அவனை பெற்ற பொழுது இப்போது அதிகமாக மகிழ்கிறேன் என்று மகிழ்ச்சியுடன் கூறினார். இதுக்கு மேட்ச் ஆகக்கூடிய திருக்குறள் என்னதுன்னா, ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய். அதாவது 2016 ரியோவில் மாற்றுத்திறனாளிகள் ஒலிம்பிக் போட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ணி தமிழ்நாட்டை சேர்ந்த மாரியப்பன் உயரம் தாண்டுதலில் தங்கப்பதக்கம் வென்றிருக்காரு. அப்போது அவருக்கு பேட்டி எடுக்கும்ச்சில், என் மகனின் வெற்றி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவன் பிறந்தப்போ நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டனோ அதை விட அதிகமாக சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய். செயற்கரிய செய்வர் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார். முடியாத செயலை முடிச்சு காட்டுறவங்க பெரியவங்க, சிறியவங்க முடியாதுன்னு கையை விரிச்சிருவாங்க. இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இனிய சொல் இருக்கும் பொழுது ஒரு தீமையான சொல்ல பேசுறது கனி இருக்கும்போது காயை போய் சாப்பிட்றதுக்கு ஒப்பானது ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.